இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா தீமெட்டாலஜி. தீமெட்டாலஜி வந்து என்னென்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? அவரோட பேர் என்னென்னா ஹாரி லிவின். ஓகேவா? அவரோட பேர் தான் ஹாரி லிவின். இவர் வந்துட்டு தான் அந்த டேமையே வந்து கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்னா இந்த டேம் தீமேட்டிக்ஸ் இல்லாட்டினா தீமெட்டாலஜி. ஓகேவா? இந்த தீமெட்டாலஜி தான் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா ஸ்டடி ஆஃப் தீம்ஸ். ஓகேவா? தீம்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் தீமெட்டாலஜி. ஓகேவா? இது என்ன பற்றி சொல்லுவோம் அப்படின்னா தீம் அப்படின்னாலே ஒரு மெயினான ஒரு ஐடியா. ஓகேவா? இப்போ படத்தில் உள்ள ஒரு தீம் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், இதாண்டா கதை. இப்போ ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன். அதில் வந்துட்டு அப்பாவே வந்துட்டு நேர்மையாக சொல்லி தருவார், கடைசியில் பையன் தப்பு பண்ணோன்னே அப்பாவே கொன்றுவார் கடைசியில் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஒரு தீம். ஓகேவா? அந்த மாதிரி மெயினான ஒரு ஐடியாவை அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த மெயின் ஐடியா ஆஃப் த டெக்ஸ்ட், அதனால தான் அதுதான் தீம். ஸோ அதனால் அதை பற்றி படிக்கிறதுனால தான் தீமெட்டாலஜி. இதில் வந்துட்டு லிட்டரரி டெக்ஸ்ட்டில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஃபார்மு, இன்னொன்று கண்டென்ட். ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஒரு நாவல் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஒரு பொயட்ரி அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் ஃபார்மு. இத்தனை லைன்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அலைஸ் வாக்கர். இந்த கலர் பர்பிள், அலைஸ் வாக்கருடைய இந்த கலர் பர்பிள் அப்படின்ற இந்த நாவல் வந்துட்டு என்னென்னா ஒரு அப்ரஸ்டு கேர்ளை பற்றி இருக்கும். இதில் வந்துட்டு என்னென்னா அலைஸ் வாக்கர் வந்துட்டு எபிஸ்டாலரி ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? எபிஸ்டாலரி ஃபார்ம் வந்துட்டு அலைஸ் வாக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா இது வந்துட்டு என்னென்னா ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டு. இது வந்துட்டு மேபி ரியாலிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை இமேஜினேஷனாகவும் இருக்கலாம். ஓகேவா? நிஜத்தில் நடந்ததை வச்சு அந்த ஆத்தர் எழுதியிருக்கலாம், இல்லை அவருடைய கற்பனைனாலும் அந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த போயம் வந்துட்டு பேர் என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் அட் கீல்வன்மெனி. ஏன் இதுக்கு இப்போ இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ரியல் இன்சிடென்ட்டு. அவே ஒரு இடத்துல, அதாவது கீல்வன்மெனி அப்படின்ற அந்த இடத்துல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். 44 பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த 44 பேருன்றது லேபரர், அதாவது தொழிலாளிங்க. ஓகேவா? அவங்களுடைய முதலாளிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இடத்துல நின்று சம்திங் அவங்க கம்பெனிக்கு இது பண்ணுறதுக்காக நின்று போராடி இருக்காங்க. ஸோ அகெயின்ஸ்டாக நின்ன உடனே அந்த லேண்ட்லார்டு, ஓகேவா, அந்த ஓனர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டார். என்றைக்கு அப்படின்னா 25 டிசம்பர். ஓகேவா? 25 டிசம்பர் அன்றைக்கி கொண்டதுனால தான் கரெக்டாக அதுக்கு வந்து கிறிஸ்மஸ் அட் கீல்வன்மெனி அப்படின்ற பேரே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரியாலிட்டியில் நடந்ததை வச்சும் நிறைய ஆத்தர் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை இமேஜினேஷனாலையும் எழுதலாம். தீம் வர்சஸ் சப்ஜெக்ட் மேட்டர். தீம்னா என்னென்னா ஒன்லைனில் முடிகிறது தான் தீம். ஓகேவா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதான் கதை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷார்ட்டாக சொன்னால் அதுதான் தீம். சப்ஜெக்ட் மேட்டர்னால் கொஞ்சம் அதை விட லென்த்தாக போகும். ஓகேவா? சில பேர் சப்ஜெக்ட் மேட்டரையும் தீமையும் ஒரே போல் தான் பார்க்குறாங்களா சில கிரிட்டிக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா? கிரேட் கட்ஸ்பை அப்படின்றது தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிரேட் கட்ஸ்பைன்றவர் வந்துட்டு என்னென்னா இந்த இதில் வந்துட்டு இவர் பர்சன் கிடையாது, இந்த இது புக்கு அவரோட பேர் இந்த இருக்குது ஃபிட்ஸ் கெரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் எழுதின அந்த ஒர்க்கு தான் இந்த கிரேட் கட்ஸ்பை அப்படின்றது. இதில் என்னென்னா லவ் தான் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டராகவும் இருக்குது, அதே மாதிரி தீமும் என்னென்னா அந்த லவ் தான். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் இந்த தீமில் வந்துட்டு என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, என்ன வித்தியாசம். அப்புறம் 2 பேரும் ஒரே போல், ரெண்டையும் ஒன்றா பார்க்குற கிரிட்டிக்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் அப்படின்னாலே என்னென்னா இமேஜு, சவுண்டு, ஆக்ஷனு, ஆப்ஜெக்ட்டு, கேரக்டர்னு எல்லாமே. ஸோ இது எல்லாமே என்னென்னா மோட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்களாம். ஓகேவா? தீம்னா உங்களுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் மோட்டிவ்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்பெத், இந்த ஷேக்ஸ்பியர், அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த மேக்பெத்தில் அவர் வந்துட்டு மோட்டிவ்ஸ் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காராம். என்னென்ன மோட்டிவ்ஸ்னால் ப்ளட்டு, லைட்டு, டார்க்கு, இன்சோமியா, அப்புறம் நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா மோட்டிவ்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, அதாவது அதில் காண்கிற அந்த இமேஜு, சவுண்டு எல்லாம் எது வந்தாலுமே அது பேர் தான் மோட்டிவ். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா சிம்பிள் அண்டு மோட்டிவ். இப்போது மோட்டிவ்னாலும் சிம்பிள்னாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரே போல் தான் தெரியும். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க சிம்பிள்ஸன் ஐடியா, இமேஜு, சவுண்டு, ஒர்க்ஸு அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் மோட்டிவ்ஸன் இமேஜு, சவுண்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரே போல் தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதாவது சிம்பிள் வந்துட்டு ஒரே ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ மட்டும்தான் லிட்ரரி ஒர்க்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த லிட்ரரி ஒர்க்கு எது சிம்பிள். ஆனால் மோட்டிவ் அப்படி கிடையாது, வந்துக்கிட்டே இருக்கும். மேபி
சிம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ்பேக்கோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு படத்தில் ஃப்ளாஷ்பேக்குன்றது சின்ன வயசுக்குரிய இதில் ஒரு தடவை தான் காமிப்பாங்க, அடிக்கடி அதே ஃப்ளாஷ்பேக்கே திருப்பி காமிச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. அந்த படத்தில் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது வரும், அது வந்துச்சுன்னா அது பேர் சிம்பிள். ஓகேவா. அடுத்து என்னென்னா லைட் மோட்டிவ் அப்படின்னா அது கைடிங் மோட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது வழி நடத்தக்கூடிய அந்த மோட்டிவ் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று என்னென்னா முக்கியமான அந்த விஷயமே மெலோடி வந்து அசோசியேட் ஆகி கேரக்டரோடு வரும். அதாவது ஏதாவது ஒரு கேரக்டர் காமிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் காமிக்கும் போது அந்த மெலோடியும் சேர்ந்து வரும் ஒரு மியூசிக். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ வர போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க, வில்லன் வர போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெலோடி அந்த மியூசிக் எல்லாமே அதோட கலந்து வரும். இதுக்கு பேர் தான் லைட் மோட்டிவ். இதுக்கு இவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்பத்தில் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் அந்த மேக்பத்தில் தண்டரும் லைட்னிங்கும் இடியும் மின்னலும் கலந்து வருமா. ஓகேவா. இதுதான் வந்துட்டு அவங்க லைட் மோட்டிவாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா டோப்போஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு இமேஜ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த லைட் மோட்டிவ்க்கு மேலே சிம்பிள் அண்ட் மோட்டிவ்னு பார்த்தோம்ல. ஸோ அதுலேயுமே இமேஜ் எல்லாமே வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது. இதில் சொல்கிற அந்த டாப்போஸ் அப்படின்னா இமேஜ். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. என்ன ஒன்றுனா இது வந்துட்டு வார்னிங்கோ இல்லை கிஃப்டாகவோ வருமா. அதாவது முதலே வந்து வார்ன் பண்ணுமா, ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி காமிச்சு இதுதான் நடக்க போகுது எச்சரிக்கையாருன்னு சொல்லி வார்ன் பண்ணுமா. இல்லாட்டினா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குமா. இதுக்கும் அதே மேக்பத்தில் இருக்கிற ஒரு இமேஜ் ஆஃப் த டேகர் அப்படின்னா கத்தி. அந்த கத்தி வந்துட்டு அந்த மேக்பத்தில் வந்துட்டு வார்னிங் கொடுக்குமா அப்படின்றத அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. தீமலர்ஜி படிக்கிறதுனால கம்பேரிஸ்ட் எல்லாம் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க.